புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. பொதுவாக லக்கி அன்லக்கி அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஒன்று அதிர்ஷ்டம் இருக்கும், இல்லைன்னா துரதிர்ஷ்டம் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து எல்லா மனிதர்களுக்கும் எல்லா நேரத்துலையும் ஒன்றா வந்துடாது. ஆனால் நம்ம கதையில் இன்னைக்கு பார்க்க போகிற ஹீரோ ஒருத்தருக்கு ரெண்டும் ஒன்றாவே ஒரே நேரத்திலேயே நிறைய முறை வந்திருக்கு அப்படின்னா அது ஆச்சரியமான விஷயம் தானே. குரேஷியா அப்படின்னு ஒரு நாடு. இங்கே ஃப்ரெண்ட் செலக் அப்படின்னு ஒரு இசை ஆசிரியர் ஒரு பள்ளிக்கூடத்தில் பணியாற்றிட்டு வந்தவர். அவர் ஒரு முறை 1962 ரயிலில் பயணம் பண்ணி போய்கிட்டு இருந்தார். துரதிர்ஷ்டவசமாக அந்த ரயில் ஒரு ஆற்று பாலத்து மேலே போய்கிட்டு இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பெஞ்ச கனமழையினால அந்த தண்டவாளம் பிளவுபட்டு ரயில் தடம் புரண்டுருச்சு. இதில் பல பேர் இறந்து போனாலும் ஆற்றுக்குள்ளே குதித்து நீந்தி நம்ம ஃப்ரெண்ட் செலக் தப்பிச்சு வந்துட்டார். இது ஒரு தடவை. அதுக்கப்புறம் 63 மீண்டும் அவர் அப்போ தான் முதல்ல விமானத்தில் ஏறி பயணம் போகிறார். அது ஒரு குட்டி ஃப்ளைட்டு தான், அதிக உயரம் இல்லை. அந்த மாதிரி அந்த குட்டி ஃப்ளைட்டில் அவர் போயிட்டுருக்கிற போது அவருடைய முதல் விமான பயணம். அதுவே விமானத்தில் இன்ஜினில் கோளாறாகி ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ ஒரு ஏர் பஸ்ட் ஆனதில் இவர் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் கதவு இருக்கும் இல்லையா, அது பக்கத்தில் உக்காந்துட்டு இருந்திருக்காரு. அந்த கதவு தானாக பிச்சுட்டு திறந்துருச்சு. முதல் ஆளாக உக்காந்துருந்த செலக்கு அந்த துவாரம் வழியாக கீழே விழுந்தார். ஃப்ளைட்டும் கொஞ்சம் கீழே தாழ பறந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் அதிர்ஷ்டவசமாக அவர் நேராக கீழே வந்து ஒரு நீர்ப்பரப்பில் ஆற்றில் விழுந்து அவர் உயிர் தப்பிச்சிட்டாரு. இவர் விழுறாரு, இந்த பக்கம் ஃப்ளைட்டு தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. சரி, இது ஒன்று. அடுத்தாப்பில் பாருங்க, 66 அப்போ காரில் பயணம் பண்ணி போய்கிட்டு இருந்திருக்காரு செலக்கு. போயிட்டு இருந்தபோது நடு ரோட்லேயே கார் தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த தீப்பிடிக்கிற கார்லேருந்து அவர் குதிச்சு தப்பிச்சு உருண்டு தப்பிச்சு வந்துட்டார். இது 66 நடந்தது. மீண்டும் பார்த்தீங்கன்னா 1970 அப்போ பேருந்து ஒன்றில் போயிட்டு இருந்திருக்காரு பயணம். அப்போ போகிற போது மறுபடியும் அதே பேருந்து ஒரு பெரிய மலை முகட்டில் திரும்பும்போது ஆக்சிடெண்ட் ஆகி பள்ளத்தாக்கில் உருண்டுருச்சு. இவர் அதிர்ஷ்டவசமாக வேகமாக விழுந்தவர் மரக்கிளை ஒன்றை பிடிச்சிட்டு தொங்கிட்டாரு. இந்த பேருந்து அப்படியே அதல பாதாளத்துக்கு போய் கீழே வெடிச்சு அது விபத்துக்குள்ளாயிடுச்சு. இதுதான் போச்சா? அதுக்கப்புறமும் பாருங்க, மறுபடியும் 76 மீண்டும் ஒரு முறை அவர் கார் பயணத்தில் போய்கிட்டு இருக்காரு. மறுபடியும் அதே மாதிரி காருடைய விபத்தில் அவர் உயிர் தப்பிச்சு வெளியில் வர்றாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் 95 96 அந்த மாதிரி அடுத்தடுத்த வருடங்களில் கூட மீண்டும் அவருக்கு விபத்து நேருது. எல்லா விபத்துலையும் அவர் தப்பிச்சு வெளியில் வந்துட்டார். இது மாதிரி அவர் 7-8 முறை விபத்தில் மாட்டி காரு, பஸ்ஸு, ரயிலு, விமானம் எல்லாத்துக்குள்ளேருந்தும் தப்பிச்சு வெளியில் வந்தார். இதை லக்குன்னு சொல்கிறதா அன்லக்குன்னு சொல்கிறதா நமக்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக தானே இருக்குது. ஆனால் வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யம் என்ன தெரியுமா? 2003 நம்ம ஃப்ரெண்ட் செலக் அவருடைய 70வது வயசில் ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குறாரு. அந்த லாட்ரி டிக்கெட்டுக்கு அவருக்கு $100 மில்லியன் பரிசு விழுகுது. இத்தனை விபத்துகள்லேருந்து தப்பிச்சு வந்தவர், இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமாவும் வாழ்க்கையை அதன் போக்கிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்தவர் தன்னோட 70வது வயசில் $100 மில்லியன் பரிசு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும்னு நமக்கு யாருமே யூகம் பண்ணவே முடியாது தானே. இதனால தான் லக்கும் வரும், அன்லக்கும் வரும். எது வந்தால் வரட்டுமே, நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துட்டே இருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். சிந்திக்கலாமா? நன்றி.